மீடியாக்கள் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து ஐஎஸ்ஐஎஸ்ஐ ஒரு தீவிரவாத இயக்கம் சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒவ்வொரு தெருவாக போய் ஆர்எஸ்எஸ் கொள்கை என்ன, ஆர்எஸ்எஸ் கோட்பாடு என்ன? இந்து ராஷ்டிரா தான். இந்தியா என்பது ஜனநாயக நாடு அல்ல. நடுத்தெருவில் விஸ்வ இந்து பரிஷத்து வட மாநிலங்கள் நடந்துட்டுருக்கு. தீயை பற்ற வச்சு துப்பாக்கி தூக்கிட்டு ஒரு கலவர சூழலில் எப்படி முஸ்லீம்களை எல்லாம் கொலை செய்யணுங்கிறதுக்கான ஒரு திறந்த வெளியில் வந்து அவங்க பயிற்சி நடத்துகிறாங்க. ராஜா கூட கருணாநிதி வந்து விபச்சாரிகளோட கும்மால் அடிக்கக்கூடிய நபர்ன்னு சொன்னார். மேற்கு வங்கத்தில் வந்து மம்தா பானர்ஜிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரங்களை எல்லாம் நடத்தினாங்களோ அந்த மாதிரியான கலவரங்கள் இங்கேயும் நடத்துவாங்க தமிழ்நாட்டிலையும். தேசம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா இந்த என்ஐஏவுடைய ரைடு, இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற இந்த இயக்கத்துடைய ஆஃபீஸ்லேயும் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களையும் தொடர்ந்து கைது செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல பதட்டமான சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி என்ன, இது எல்லாமே இந்த நேர்காணல் நம்ம பார்க்க இருக்கிறோம். சமூக செயல்பாட்டாளர் திரு ஷேக் அலாவுதீன் அவர்களை தான் இந்த நேர்காணலில் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும், அது மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, மாநில தேர்தலாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய தேர்தல் வெற்றிக்கு தேவையான விஷயங்களை செய்வார்கள். அது அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை வந்து ஒரு சூழ்ச்சியால் அவர்களை வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் தவறானவர்களைப் போல, தீவிரவாதிகளைப் போல, பயங்கரவாதிகளைப் போல ஒரு கட்டம் கட்டி அவர்களை வைத்து வாக்கு வங்கி அரசியல் செய்வதற்கான சூழ்ச்சியை செய்வார்கள். கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னாக்கா நிறைய அரசியல் தலைவர்கள் மேலே அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. அமலாக்கத்துறை மூலமாக, வருமான வரித்துறையின் மூலமாக நிறைய அரசியல் கட்சிகளையும் வேறு காங்கிரஸ் கட்சி போன்ற எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்காக அல்லது அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை தன்னுடைய கட்சிக்கு இழுப்பதற்காக மிரட்டக்கூடிய வேலைகள் எல்லாம் அமலாக்கத்துறையை வைத்து, வருமான வரித்துறையை வைத்து மிரட்டி அவர்களை அடிப்பணிய வைக்கக்கூடிய வேலையை பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் செய்வார்கள். அது போன்ற ஒரு சூழல் இப்போ வரக்கூடிய 2024 தேர்தலையும் தங்களுடைய வாக்கு வங்கியை வந்து தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், ஏன்னா நாடு முழுக்க பிஜேபியினுடைய ஆட்சியில் மக்கள் வந்து ஒரு எதிர்ப்பலையில் இருக்கிறாங்க. 8 வருடமாக இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டு மக்களுடைய பொருளாதார பின்னணி வந்து ரொம்ப கீழே போய்கிட்டே தான் இருக்குது. இல்லை, இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கேள்வி என்னென்னா, இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னா அது ஏன் பாப்புலர் ஃப்ரண்ட்டை தான் அவங்க குறி வச்சு ரைடு போகணுமா? பாப்புலர் ஃப்ரண்ட்டுன்னு தனியாக இல்லைங்க. அவங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு அமைப்பை வந்து தேர்ந்தெடுத்துக்குவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா புல்வாமா தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கத்தை அவங்க வந்து குற்றச்சாட்டினாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி தேர்தலில் வந்து காங்கிரஸுடைய ஊழல்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக்கினாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஊழல் வழக்கில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யாரையாவது தண்டிச்சிருக்கிறாங்களான்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. அதே மாதிரி தான் வந்து லாலு பிரசாத் யாதவ் மேலே மிகப்பெரிய ஒரு ஊழல் வழக்கெல்லாம் போட்டு அவரையும் வந்து சிறையில் தள்ளினாங்க. கடைசியில் அந்த வழக்குகளை வந்து அவங்களால நிரூபிக்க முடியாமல் கடைசியில் லாலு பிரசாத் யாதவ் வந்து வெளியே வந்துட்டார். ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளின் மீதும் ஏதாவது ஒரு ஊழல் புகார், ஒரு பொய் குற்றச்சாட்டு அல்லது ஒரு தீவிரவாத செயல்பாடுகள் மூலமாக ஒரு சதிவலையை பின்னி இந்து முஸ்லீம்ங்கிற ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி இந்த நாட்டில் வந்து 80% மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை மிகச் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்தின் மூலமாக பெரும்பான்மை சமூகத்திற்கு ஆபத்து இருக்குங்கிறது போன்ற ஒரு மோசமான ஒரு கருத்தாக்கத்தை முன் வச்சு ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அதன் மூலமாக பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக இது போன்ற கேவலமான அரசியலை வந்து பிஜேபி ஒவ்வொரு தேர்தலின் போதும் செஞ்சுட்டு வருது. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மீதான ரைடு. அவங்க ராஜா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, பிஜேபியை எதிர்க்கக்கூடிய எல்லாருமே இந்த நாட்டில் வந்து பிரிவினைவாதிகள் தான், ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கக்கூடிய எல்லாருமே இந்த நாட்டில் பயங்கரவாதிகள், பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரக்கணக்கான இயக்கங்கள், ஆயிரக்கணக்கான கட்சிகள் ஒரே ஒரு ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு இயக்கத்தை எதிர்த்து நின்னா இந்த 1000 கட்சிகளும் 1000 இயக்கங்களும் தீவிரவாத இயக்கங்கள், பயங்கரவாத இயக்கங்கள்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுற ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிக்கையை வந்து இன்றைக்கி ராஜா வந்து சொல்கிறார்.
இது அவருடைய நிலைப்பாடு தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒட்டுமொத்தமாக நரேந்திர மோடியிலிருந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருடைய நிலைப்பாடு அதுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டின் மீதான அக்கறை கிடையாது. அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய இயக்கம், அவங்களுடைய சித்தாந்தம், அதுக்கு எதிராக யார் நின்னாலும் அது பொது சமூகம் மத்தியில் வந்து இவங்க வந்து தீவிரவாதி, இவங்க பயங்கரவாதின்னு சொல்லி காட்டுவாங்க இருக்கிறாங்க. ஒரு ஊரில் ஒயர்லெஸ் ஃபோன்லாம் எடுத்துருக்காங்களே. வயர்லெஸ் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கடந்த அதிமுகவுடைய ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் இலவசமாக மீனவர்களுக்காக கொடுத்தது வயர்லெஸ் கருவி. இன்றைக்கி என்னமோ சமூக வலைதளங்கள்லையும் மீடியாக்கள்லையும் அது ரொம்ப பெருசாக வந்து ஏதோ பெரிய ஒரு பயங்கரவாதத்தை சதித்திட்டம் வந்து சிக்கிருச்சுங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. கடந்த ஆட்சியில் மீனவர்கள் எல்லாருக்குமே கடலுக்கு போகிறாங்க, மீன் பிடிக்க போகிறாங்க. அங்கே போய் மக்களை தொடர்பு கொள்கிறதுக்கு ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர், ஒரு புயல் வருது, ஒரு ஏதாவது ஒன்று நடக்குது, நடுக்கடலில் தத்தளிச்சிட்ருக்குறாங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்து நிலத்தில் இருக்கக்கூடியவர்களோடு தொடர்பு கொள்கிறதுக்காக அரசு வழங்கிய அந்த ஒரு வயர்லெஸ் கருவி தான் அது. அது மீனவ குடும்பமான எஸ்டிபி சகோதரனுடைய வீடுகளில் இருக்குது. அதை தூக்கிட்டு நாங்கள் வந்து பிடிச்சிட்டோம் சொல்லி போட்டு என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முற்றிலும் ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய் வழக்கு போடணுங்கிறதுக்காக என்ன கிடைச்சாலும் போடுவாங்க. அந்த பெட்ரோல் குண்டு வீச்சும் கிட்டத்தட்ட இவங்களோட திட்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெட்ரோல் குண்டு வீச்சுங்கிறது, இந்த பெட்ரோல் குண்டு கலாச்சாரமே இந்து முன்னணியினுடைய கலாச்சாரம், பாஜகவினுடைய கலாச்சாரம். பல பகுதியில் முஸ்லீம் பேர் வச்சவங்க எல்லாத்தையுமே கைது பண்ணியிருக்காங்கல்ல பெட்ரோல். இதுக்கு முன்னாடி நீங்கள் மாலேகான் குண்டுவெடிப்பாகட்டும், சம்ஜோதா ரயில் குண்டுவெடிப்பாகட்டும், வடக்கில் நடந்த கிட்டத்தட்ட ஒரு 20 குண்டுவெடிப்பு வழக்கில் வந்து இஸ்லாமியர்கள் தான் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் தான் தீவிரவாதின்னு சொல்லி முத்திரை குத்தப்பட்டு 10 வருடம் 15 வருட காலம் விசாரணை கைதியாகவே சிறையில் இருந்து இப்போது அவர்கள் நிரபராதிகள், அவர்களுக்கும் இந்த குண்டுவெடிப்புக்கும் சம்மந்தமில்லைன்னு சொல்லி வெளியிடப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்களில் இதுக்கு முன்னாடியும் நிறைய முஸ்லீம்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. தமிழகத்தினுடைய காவல்துறை புலன் விசாரணையில் மிகச் சிறப்பு வாய்ந்த காவல்துறை. உலகிலேயே மிகவும் சிறப்பான புலன் விசாரணை செய்யக்கூடிய காவல்துறை வந்து நம்முடைய தமிழக காவல்துறை. அந்த காவல்துறை கடந்த காலங்களில் இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை மிக தெளிவாக விசாரித்து பாஜகவை சார்ந்தவர்களையும் இந்து முன்னணியை சார்ந்தவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். 60 வழக்குகளுக்கு மேலாக அவர்கள் தனக்கு தானே பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் நடந்ததை கண்டறிந்து காவல்துறையினர் வந்து நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ குற்றச்சாட்டு இந்துத்துவத்தின் மேலே சொல்கிறீங்க, இவங்க பக்கம் ஏன் எண்ணெயை திரும்பல, இவங்க பக்கம் ஏன் ரைடெலாம் நடக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த எண்ணெயை உருவாக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து இன்று வரை ஒரு முறையாவது ஆர்எஸ்எஸ்னுடைய அலுவலகத்திற்கோ அல்லது இந்து முன்னணியினுடைய அலுவலகத்திற்கோ பஜ்ரங் தள்ளினுடைய அலுவலகத்திற்கோ விஹெச்பியினுடைய அலுவலகத்திற்கோ போயிருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. முழுக்க இவங்க வந்து எப்படி செயல்படுறாங்கன்னா, சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தும் விதமாக, சிறுபான்மை மக்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறார்களே ஒழிய என்ஐஏ என்கிற இந்த அமைப்பு எதற்காக துவங்கப்பட்டதோ உருவாக்கப்பட்டதோ அதற்கான அந்த கொள்கைக்கு மாற்றமாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பாப்புலர் ஃப்ரண்ட் மேலே வந்து இப்படி ஒரு தீவிரவாத வழக்கு வந்து சொல்கிறாங்க. பயங்கரவாதிகளுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எந்த பயங்கரவாத இயக்கம்னு கேட்டால் ஐஎஸ்ஐஎஸ்ஐன்னு சொல்கிறாங்க. ஐஎஸ்ஐஎஸ்ஐ ஒரு தீவிரவாத இயக்கம்னு இந்திய அரசாங்கம் சொன்னதற்கு பிறகாக இந்திய அரசாங்கம் மீடியாக்கள் மூலமாக சொல்கிறாங்க. நரேந்திர மோடி பேசுகிறாரு, மீடியாக்கள் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து ஐஎஸ்ஐஎஸ்ஐ ஒரு தீவிரவாத இயக்கம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒவ்வொரு தெருவாக போய் ஐஎஸ்ஐஎஸ்ஐ என்பது ஒரு தீவிரவாத இயக்கம், இந்த இயக்கத்தை எந்த முஸ்லீமும் ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபீல்டில் இறங்கி வேலை செஞ்சது யாருன்னா இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தான். அதே போல் இன்றைக்கி பிரிவினைவாதிகள் பிரிவினை கருத்துக்களை முன்வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், 1925 உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பு இப்போ வரைக்கும் 100 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறாங்க. இதில் எந்த ஒரு வருடமாவது குடியரசு தினம் வருது, சுதந்திர தினம் வருது, இதில் தேசிய கொடியை கையில் ஏந்தி எத்தனையோ இந்தியர்கள் தங்களுடைய தேசப்பற்றை நிரூபிக்கிறார்கள். அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு தடவை இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் தேசிய கொடியை கையில் ஏந்தி என்னைக்காவது இவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்களான்னு நான் கேட்குறேன். நடத்தினதே கிடையாது. தேசிய கொடியை நிராகரிக்கிறோம்னு சொல்லி பகிரங்கமாக டிக்ளேர் செஞ்சவங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள். தேசிய கொடி இது கிடையாது, இந்து ராஷ்டிரா அமைஞ்சாக்கா இந்த தேசத்திற்கான கொடியே வேறன்னு சொல்லி இன்றைக்கும் வரைக்கும் அவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு கொடியை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. தேசிய கீதம் வேறு ஒரு தேசிய கீதத்தை அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க, இசையமைச்சு வச்சுருக்கிறாங்க.
இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்திய நாட்டுக்குள்ளேயே ஒரு மத்திய அரசாங்கத்தால் பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பாகவே கிட்டத்தட்ட ஒரு 70 வருடங்களை கடந்திருக்கிறார்கள். இவங்க தீவிரவாதிகளா இல்லை பாப்புலர் ஃப்ரண்ட் தீவிரவாதியா? நான் கேட்குறேங்க. எத்தனையோ இயற்கை பேரிடர்கள் நடந்துச்சு. கஜா புயல் வந்துச்சு, ஒக்கி புயல் வந்துச்சு, சென்னை மழை வெள்ளம் வந்துச்சு, அஸ்ஸாமில் வெள்ளம் வந்துச்சு, குஜராத்தில் வெள்ளம் வந்துச்சு. நாடு முழுக்க உத்தரகாண்ட் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தினுடைய ஒரு புனித பூமியாக இருக்குது உத்தரகாண்ட். இந்த உத்தரகாண்டுக்கு தான் எல்லாருமே வந்து போகிறாங்க. அந்த உத்தரகாண்டில் வந்து ஒரு இயற்கை பேரிடர் நடக்குது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான அங்கே யாத்திரைக்கு சென்ற இந்து சகோதரர்கள் பலியாகிறாங்க. அந்த இடத்துல பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தானே மீட்பு பணியில் ஈடுபட்டாங்க. இந்திய இராணுவம் வந்துச்சு. இந்திய இராணுவத்துக்கு அடுத்தபடியாக அங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டவங்க யார்? இஸ்லாமியர்கள். அந்த இஸ்லாமியர்களோட களத்தில் நின்னது யார்? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. அன்றைக்கு அந்த மாநில அரசு வந்து அவங்கள பாராட்டினாங்களா இல்லையா? எந்த ஆர்எஸ்எஸ் அந்த இடத்துக்கு வந்துச்சு? இந்துக்கள்னு சொல்லி போட்டு இன்றைக்கி இங்கே பேசுகிறாங்கல்ல, எந்த இந்து முன்னணி அங்கே போச்சு? எந்த விஹெச்பி அங்கே போச்சு? எந்த ஆர்எஸ்எஸ் அந்த மீட்பு பணிக்கு போனாங்க? கிடையாது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தான் போச்சு. கழுத்தளவு தண்ணியில் ஒரு சிறுவனை வந்து தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு 2 கிலோமீட்டர் வந்து தண்ணிக்குள்ளே நடந்தே போய் அந்த சிறுவனை வந்து தன்னுடைய அந்த சிறுவனுடைய குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாரு ஒரு எஸ்டிபி கட்சியினுடைய தொண்டர். சென்னையில் நடந்த வெள்ளத்தில் இதுக்கான வீடியோ ஆதாரம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தீவிரவாத செயல் செஞ்சாங்கங்கிறதுக்கான ஒரு வீடியோ ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? ஒரே ஒரு பொய் வழக்காவது உங்களால் போட முடியுமா? எந்த ஒரு ஆதாரமுமே இல்லையே. பெரும்பாலான தனியார் பள்ளிகளிலும் ஆர்எஸ்எஸ் உடைய சாகா நடக்குதா இல்லையா? இந்த சாகா பயிற்சியில் என்னத்தை கற்றுக் கொடுக்குறாங்க? அவங்க சாகா பயிற்சி இல்லாமல் இந்த தேசத்தை காப்பாற்றுறதுக்காக தான் சாகா பயிற்சி. தேசத்தை காப்பாற்றுறதுக்கு இவங்க யாருங்க? இவங்க தாங்க தேசப்பற்றாளர்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேசப்பற்றாளர்னா என்னங்க? இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்தை மதித்து அதிலிருந்து பிசகாமல் நடக்கிறவன் தான் தேசப்பற்றாளர். இந்திய தேசத்துடைய சட்டத்தை மதிக்கிறவன் தான் தேசப்பற்றாளன். இவங்க தான் இந்திய தேசத்தினுடைய ஜனநாயகத்தையே ஏற்றுக்கலையே. ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை என்ன? ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடு என்ன? இந்து ராஷ்டிரா தான். இந்தியா என்பது ஜனநாயக நாடு அல்ல, இந்தியா என்பது இந்து நாடுங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை. ஆர்எஸ்எஸ் உடைய டிக்ளரே அதை தான் சொல்கிறாங்க. அவங்க எப்படி தேசப்பற்றாளர் ஆக முடியும்? பாப்புலர் ஃப்ரண்ட்லேயே தானே பல இளைஞர்களுக்கு எல்லாமே பயிற்சி தந்துட்டு இருக்கிறது தான் இவங்களோட குற்றச்சாட்டு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ன பயிற்சி கொடுக்குறாங்க சொல்லணும். சாகா பயிற்சி நடக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அதில் வந்து அருவாள், வெட்டருவா, வாள் போன்ற பயிற்சிகள் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் தாண்டி துப்பாக்கி பயிற்சி கொடுக்குறாங்க. நடுத்தருவில் விஸ்வ இந்து பரிஷத்து வட மாநிலங்கள் நடந்துட்டுருக்கு. தீயை பற்ற வச்சு துப்பாக்கி தூக்கிட்டு ஒரு கலவர சூழலில் எப்படி முஸ்லீம்களை எல்லாம் கொலை செய்யணுங்கிறதுக்கான ஒரு திறந்த வெளியில் வந்து அவங்க பயிற்சி நடத்துகிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிஎஃப்ஐ நடத்தியிருக்கிறாங்களா? இல்லை பிஎஃப்ஐ மேலே இன்னொரு குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்க. இவங்க இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு நகைப்புக்குரிய ஒரு குற்றச்சாட்டு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கொள்கை என்ன? சுதந்திரம், நீதி, பாதுகாப்பு. இந்த 3 என்ன சொல்கிறாங்க? இதுக்கான விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, சுதந்திரம், நீதி, பாதுகாப்புங்கிறது இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மதத்துக்கும் சமமாக கிடைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி ஒரு இந்தியா நாங்கள் உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் சரியானது. அவங்க இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவோன்னு எந்த இடத்துலையும் அவங்க சொல்லலை. நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி இங்கே இருக்கிற புதிதாக உருவாகக்கூடிய இந்துத்துவ இயக்கங்கள் எல்லாம் தன்னோட லெட்டர் பேடில் இந்து ராஷ்டிராங்கிற பேரை பயன்படுத்துகிறாங்க. இந்து ராஷ்டிரா, இந்து தர்மம் அப்படிங்கிற இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது ஜனநாயகத்துக்கு விரோதம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இதுதான் பிரிவினைவாதம். எந்த இடத்துலையாவது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு மேடையில் பேசக்கூடிய எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. நான் அவனை கொல்லுவேன், நான் இவனை கொல்லுவேன்னு சொல்லி பேசக்கூடிய பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க. இடையில நம்ம ராஜா கூட கருணாநிதி வந்து விபச்சாரிகளோட கும்மால் அடிக்கக்கூடிய நபர்னு சொல்லி சொன்னார். தந்தை பெரியாரை இதோட மோசமான வார்த்தைகள் எல்லாம் அப்படி ஃப்ளோவில் பேசும்போது வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டாவது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் ஏதாவது ஒரு பேச்சாளர் இந்த மாதிரியான வார்த்தைகளை விட்டுருக்காங்களா? நாங்கள் ஆர்எஸ்எஸ்காரனை கொலை செய்வோம்னு சொல்லியோ அல்லது இந்தியாவை இஸ்லாமிய நாடாக நாங்கள் மாற்றுவோன்னு சொல்லியோ ஒரு உணர்ச்சி வசத்துலையாவது எங்கேயாவது பேசின ஒரு வீடியோ உங்களால் காட்ட முடியுமா? எத்தனையோ யூடியூப் போனோம்னாக்கா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோட தலைவர்கள் பேசின எத்தனையோ வீடியோ இருக்குது. ஆக்ரோஷமாக பேசுவாங்க, ரொம்ப மெசேஜோடு பேசுவாங்க. இது நிறைய இருக்குது. எல்லாமே ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தான் பேசியிருக்காங்க.
ஆர்எஸ்எஸ் ஃபாசிசம் இதுக்கு ஜனநாயக விரோதமான சக்திகளுக்கு எதிராக தான் அவங்க முழுக்க பேசியிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் எதிரான ஒரு இயக்கங்கிறீங்க. ஆர்எஸ்எஸ்ங்கிறது முஸ்லீம்களுக்கு எதிரானது கிடையாதுங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எதிரானது. அப்படி இருக்கும்போது ஏன் மோகன் பகவத் போய் ஒரு இமாமை சந்திக்கிறாருங்க? நீங்கள் மோகன் பகவத்தை பற்றி பேசும்போதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மீதான அடக்குமுறை கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து மோகன் பகவத் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய வளர்ச்சியை நான் பார்த்துட்டு தான் இருக்கோம், அவங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறோம். நிச்சயமாக வந்து அதை நாங்கள் வந்து மாற்றி காட்டுவோம், அவங்கள வந்து நாங்கள் பொது ஜனத்துலேருந்து நாங்கள் வந்து அவங்கள தனிமைப்படுத்தி காட்டுவோம்னு சொல்லி போட்டு பேட்டி கொடுத்துருந்தார். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் என்ஐஏவினுடைய இந்த ரைடு. அடுத்து நீங்கள் சொன்ன என்ஐஏ இவர் முஸ்லீம்களை போய் எதுக்கு சந்திக்கிறாருன்னு சொல்லி மோகன் பகவத் ஏன் சந்திக்கிறாருன்னு கேட்டிருந்தீங்க. இவர்கள் தான் உண்மையான பிரிவினைவாதிகள். ஆர்எஸ்எஸும் அதன் கிளை அமைப்புகளும் தான் இந்தியாவிலே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவர்கள். ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே புகுந்து அவங்க வந்து எப்படி இந்து சமூகத்தில் வந்து ஜாதி ரீதியிலான மோதல்களை உருவாக்கி அதன் மூலமாக வாக்கு வங்கி அரசியல் செய்கிறார்களோ, அதுபோல் இஸ்லாமிய சமூகத்திற்குள் நுழைந்து அவர்கள் கொள்கை ரீதியாக தனித்து நிற்கக்கூடிய 2 குழுக்களுக்கு இடையே வந்து பிரிவினையை ஏற்படுத்தி அதில் ஒரு குழு வந்து ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு வந்து எல்லா ஒரு உதவியையும் அதிகார வர்க்கத்திலிருந்து எல்லா ஒரு உதவியையும் கொடுத்து அவர்களுக்கு எதிரான கூட்டத்தின் மீது அவங்க ஒரு வெறுப்பை ஒரு பிரிவினையை உருவாக்கி சண்டை சச்சரவுகளை உருவாக்க வேண்டியது தான் அவங்களுடைய கொள்கையே, அவங்களுடைய திட்டமே அதுதான். அதை நோக்கி தான் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் வேலூர் இப்ராஹிம் சொல்லி போட்டு தமிழ்நாட்டில் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறாப்புல. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க வச்சுருக்காங்க முஸ்லீம் ராஷ்ட்ரிய மன்ச்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க. அந்த அமைப்புடைய சிறுபான்மை பிரிவு. இந்த பிரிவுக்கு தலைவர் யாருன்னா முஸ்லீம் கிடையாது. முஸ்லீம் ராஷ்ட்ரிய மன்ச்னு சொல்லக்கூடிய இந்த முஸ்லீம் பிரிவுக்கு ஒரு முஸ்லீம் தலைவர் கிடையாது, அதுக்கு ஒரு பிராமணியர் தான் தலைவராக இருக்கிறார். அவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி மாலேகான் சம்ஜௌதா ரயில் குண்டுவெடிப்பு வழக்குகள் எல்லாம் தொடர்புடைய ஒரு நபர் தான் இதில் எல்லாம் வந்து இந்த முஸ்லீம் ராஷ்ட்ரிய மன்ச்சுக்கு வந்து தலைவராக இருக்கிறார். அப்போ நாம் திருப்பி சொல்ல வர்றது என்னென்னா, என்ஐஏ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மீது நடத்தியிருக்கக்கூடிய இந்த ரைடின் மூலமாக அவர்கள் இந்த இந்திய மக்களுக்கு சொல்ல வருவதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் ஆர்எஸ்எஸை பற்றி பேசக்கூடாது, நீங்கள் பிஜேபிக்கு எதிராக நிற்கக்கூடாது, இந்துத்துவ சக்திகள் பாசிச சங்கப்பரிவார கும்பல்களுக்கு எதிராக நீங்கள் வாயே திறக்கக்கூடாது. நீங்கள் வாய் திறந்தால் உங்கள் வீட்டுக்கு இடி வரும், ஐடி வரும், என்ஐஏ வரும். இல்லை நீங்கள் மட்டும்தான் இது பாப்புலர் ஃப்ரண்ட் மட்டும்தான் பிஜேபிக்கு எதிராகவும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் பேசி இல்லை சார், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்குள்ளேயும் ரைடு போயிருக்கிறாங்க. டிஎம்கேவே அதானுங்க, அதுதான் ஆப்போசிட் தானே டிஎம்கே ஆளுங்கட்சி அதானே. வீட்டிலலாம் ஏன் டிஎம்கே பாஜகவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டால் நிச்சயமாக டிஎம்கேனுடைய பல அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவாங்க. எப்படி வங்கதேசத்தில் வந்து மேற்கு வங்கத்தில் வந்து மம்தா பானர்ஜிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரங்களை எல்லாம் நடத்தினாங்களோ அந்த மாதிரியான கலவரங்கள் இங்கேயும் நடத்துவாங்க தமிழ்நாட்டிலையும். ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம். அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக என்ன வேணால் செய்வாங்க அவங்க. அது டிஎம்கே, கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீமு, பிஎஃப்ஐ, எஸ்டிபிஐ, மாமக, காங்கிரஸ் எதையும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருமே ஒன்று தான். இன்றைக்கி பாப்புலர் ஃப்ரண்ட் மேலே வந்து ரைடு போயிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கம்யூனிஸ்ட் மேலே வந்து பாஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அழிச்சு முடித்தாங்க. அதுக்கடுத்து மம்தா பானர்ஜி கிட்டே போனாங்க, நம்ம லல்லு பிரசாத் யாதவ் கிட்டே போனாங்க. இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சியாக போனாங்க. இன்றைக்கி கடைசியில் பாப்புலர் ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி பாப்புலர் ஃப்ரண்ட் முடிஞ்சுனாக்கா அடுத்து டிஎம்கேக்கு வருவாங்க. அடுத்து எல்லா கட்சியிலையும் அழிப்பாங்க அவங்க. உனக்கு ஒரே வழிதாங்க. இந்தியாவில் ஒரு மதச்சார்பற்ற சக்திக்கு இந்த தேசத்தில் வந்து சுதந்திரமாக வாழணுன்னாக்கா உங்களுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் ஆர்எஸ்எஸ்லேயோ அல்லது பிஜேபிலேயோ போய் சேர்ந்துக்கணும். அங்கே சேர்ந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை ஆதரித்து நீங்கள் வந்து தலையாட்டிகிட்டு இருந்தீங்கனாக்கா, ஜால்ரா போட்டுட்டு இருந்தீங்கனாக்கா நீங்கள் நிம்மதியாக இங்கே வாழலாம். நீங்கள் அவர்களுக்கு எதிராக நீங்கள் வாய் திறந்தீங்கனாலே நீங்கள் தீவிரவாதியாக மாறிடுவீங்க, நீங்கள் பயங்கரவாதியாக மாறிடுவீங்க. அதுவே நீங்கள் ஒரு 4 இடத்துல குண்டு வச்சுருங்க. 4 இடத்துல குண்டு வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய தீவிரவாதியாக ஆயிட்டு நீங்கள் பிஜேபியில் போய் சேர்ந்தீங்கனாக்கா நீங்கள் தான் தேச தியாகியாக மாறிடுவீங்க. எல்லா குண்டு வெடிப்புகளையும் செஞ்சது யாருன்னா ஆர்எஸ்எஸும் அதனுடைய உறுப்பினர்கள் தான் சொல்லி யஸ்வந்த் சிண்டே ஆர்எஸ்எஸில் 30 வருஷமாக உறுப்பினராக ஊழியம் செய்தவர் வந்து இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்து பேசுகிறார். அசிமா துப்பாக்கி முதல் கொண்டு அவங்க வந்து இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்குறாங்க. இது எல்லாம்
ஆதாரத்தோட வீடியோ ஆதாரம் சமூகம். இவர்கள் இந்துக்களுக்கு பாதுகாப்பானவர்கள்னு சொல்கிறாங்கல்ல. ஹத்ராஸில் ஊபியில் வந்து ஹத்ராஸுங்கிற மாவட்டத்தில் இந்து பெண்மணியை தான் வந்து கற்பழித்து கொலை பண்ணாங்க.